எப்பவுமே ஒன்றிய என்ன சொல்லுவாங்க, ஒன்றியம் சொல்லுவாரா, ஒன்றியம்பாங்க. நேத்து பாரதம் பாருங்க, தமிழ்நாடு தனிநாடுன்னு சொன்னவங்க, ஒன்றிய அரசுன்னு சொன்னவங்க இன்னைக்கு பாரத பிரதமர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறார். மேடையிலே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க, ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. மோடி ஐயா பிறகு மைக்கு பிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, ரயில்வே துறைக்கு யூபிஏ காங்கிரஸ் காலத்தில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறதோ எங்களுடைய ஆட்சி காலத்தில் 3 மடங்கு ரயில்வே கொடுத்திருக்கிறோம். ரோடு போடுறதுக்கு எவ்வளவு பணம் காங்கிரஸ் காலத்தில் வந்துச்சோ 2.5 மடங்கு பணம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அப்ப முதலமைச்சர் அவர் எதுவும் கேட்காம அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தார். யாத்திரை ஆரம்பித்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 7,50,000 கோடி என்று பேசினோம். தமிழகத்தினுடைய கடன் 8,34,544 கோடி. இன்னைக்கு பொன்முடி அவர்கள் மீது 3 வழக்கு இருக்கு. ஒரு வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு. 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததற்கு அமைச்சர் பதவி போயிருச்சு. இன்னைக்கு 1 மாதத்துக்குள்ள ஒரு ஜெயிலுக்கு போவார். இது முதல் வழக்கு, தீர்ப்பு வந்துருச்சு. 2வது வழக்கு பொன்முடி அவர்கள் மீது 2006 11 வரை அமைச்சராக இருந்த பொழுது செம்மண் கடத்திய வழக்கு. கம்பெனிக்கெல்லாம் இவர் லைசன்ஸ் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாருன்னு போடப்பட்ட வழக்குல 2வது குற்றவாளி யாருன்னா உங்க எம்பி. குற்றவாளி 1 தந்தை பொன்முடி, 2வது குற்றவாளி கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி. எனக்கு எம்பி வீட்டில இருந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. அந்த கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சுன்னா அப்பா பதவி இல்ல, பையன் பதவியும் போயிடும். இவர்களுக்கு வளர்ச்சியை பத்தி தெரியாதுங்க ஐயா, இவர்களுக்கு ஆட்சியை பத்தி தெரியாது, ஏழை மக்களுடைய நலனை பற்றி தெரியாது, இளைஞர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரியாது, அடுத்த கட்டம் தமிழகத்தை எப்படி கொண்டு செல்வது என்பது தெரியாது. இவர்களுக்கு தெரிந்த 3 வார்த்தை குடும்பம், கொள்ளை, ஜாதி. இந்த 3 வச்சுதான் அரசியல் நடக்கும். ஜாதியை வச்சு பிரிவினை பண்ண, கொள்ளையடி, குடும்ப அரசியல் நடத்தும். திமுகவினுடைய 3 அஸ்திரம் இது மட்டும் தானே தவிர புதிதாக இவர்களிடம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொய்யா பேசுறாங்க. நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, யாருகிட்ட பொய்யுங்க, நரேந்திர மோடி ஐயாட்ட பொய். நேற்று மேடையிலே நரேந்திர மோடி ஐயா திருச்சியில் இருக்கிறாங்க. உடனே முதலமைச்சர் சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வரமாட்டேது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. எப்பவுமே ஒன்றிய என்ன சொல்லுவாங்க, ஒன்றியம் சொல்லுவாரா, ஒன்றியம்பாங்க. நேத்து பாரதம் பாருங்க, ஏன் 2024 யார ஆட்சிக்கு வர்றாங்கன்னு தெரியும், ஒன்றியத்திலிருந்து டைவ் அடிச்சு மாத்திரா பாரதத்தை அப்படின்னு. பிப்ரவரியில எல்லாம் மோடி ஐயா வந்தாங்கன்னா இப்ப எப்படி நிக்கிறாங்களோ 90 டிகிரி குமிஞ்சிருப்பாங்க. மார்ச்ல மோடி ஐயா வந்தாங்கன்னா 135 டிகிரி குமிஞ்சிருப்பாங்க. ஏப்ரல்ல மோடி ஐயா தமிழகத்திலே வந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பார். அவங்களுக்கு தெரியும் இந்திய மக்களும் தமிழக மக்களும் எங்க இருக்காங்க. தமிழ்நாடு தனிநாடுன்னு சொன்னவங்க, ஒன்றிய அரசுன்னு சொன்னவங்க இன்னைக்கு பாரத பிரதமர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறார். மேடையிலே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க, ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. மோடி ஐயா பிறகு மைக்கு பிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, மோடி ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாகரீகமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவங்க சொன்னாங்க, ஐயா 10 ஆண்டுகள் காங்கிரஸ் இந்தியாவிலே ஆட்சியில் இருந்த பொழுது, 10 ஆண்டுகள் 2004 இருந்து 14 வரை டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு வந்த மொத்த பணம் 30 லட்சம் கோடி. 9 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். நாங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் 120 லட்சம் கோடி, 4 மடங்கு அதிகப்படுத்தி இருக்கின்றோம். ஸ்டாலின் ஐயாக்கு புரிஞ்சுதான் தெரியல, ஆனா உட்கார்ந்து இருந்தார் மேடையில். அதன் பிறகு மோடி ஐயா சொன்னார், ரயில்வே துறைக்கு யூபிஏ காங்கிரஸ் காலத்தில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறதோ எங்களுடைய ஆட்சி காலத்திலே 3 மடங்கு ரயில்வே கொடுத்திருக்கிறோம். ரோடு போடுறதுக்கு எவ்வளவு பணம் காங்கிரஸ் காலத்தில் வந்துச்சோ 2.5 மடங்கு பணம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அப்ப முதலமைச்சர் அவர் எதுவும் கேட்காம அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தார். ஆனால் சகோதர சகோதரிகளே, 9 ஆண்டுகள்ல மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் கொடுக்காத ஒரு பணம் நம்முடைய தமிழகத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த யாத்திரை ஆரம்பித்த பொழுது ராமேஸ்வரத்தில் ஜூலை 28ஆம் தேதி தமிழகத்தினுடைய கடனை பற்றி நாம் பேசினோம் ஐயா. தமிழகத்தினுடைய மொத்த கடன் இன்னைக்கு இந்தியால நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன், நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கடன் வாங்குவதில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றி வச்சிருக்கார். யாத்திரை ஆரம்பித்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 7,50,000 கோடி என்று பேசினோம். இந்தியால அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம்.
இன்னைக்கு 131 தொகுதி முடித்து ஆத்தூரில் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய கடன் 8,34,544 கோடி. இந்த பெட்ரோல் பம்ப்ல மீட்டர் ஓடுற மாதிரி தமிழகத்தினுடைய கடன் மீட்டர் ஓடிட்டே இருக்கு. கடனை வாங்கி வாங்கி மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அல்லது இவர்கள் குடும்பத்திற்கு கொள்ளையடிப்பதற்காக கடனை வாங்கி தமிழகத்தை இன்னைக்கு ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார். இன்னையிலிருந்து கடன் வாங்காம நாம் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் 87 வருடங்கள் வேண்டும். 87 வருடங்கள். 87 வருஷம் கழிச்சு நாம யாராச்சும் இங்க இருப்போமாங்க ஐயா? எனக்கு தெரியல. பைரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறோம். அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரே ஒரு தகுதி என்னவென்றால் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் என்பது மட்டும்தான் அவருக்கு தகுதி. ஒரே ஒரு தகுதி. அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன். யாராச்சும் பார்த்திருக்கீங்களான்னு கூட தெரியாது. உங்க எம்பி யாராச்சும் இந்த பக்கம் வந்திருக்காங்களான்னு கூட தெரியாது. நீங்கள் ஏன்னா அண்ணே நானே பார்த்தது இல்லைண்ணே. நான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறேன். அவர் ஆத்தூருக்கு ஏற்காடுக்கு கங்கவல்லிக்கெல்லாம் வருவார் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. நான் சென்னை சுத்துறேன், கோயம்புத்தூர் சுத்துறேன், டெல்லி போய் பார்த்துட்டு வரேங்க ஐயா. போற இடத்தெல்லாம் பாக்குறேன். உங்க எம்பி எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெரிய வரான்னு தெரியல. ஏன் வெளியே வரமாட்டாருங்கிற சீக்கிரத்தையும் உங்களுக்கு சொல்றேங்க ஐயா, ரகசியத்தையும் சொல்றேன். இன்னைக்கு பொன்முடி அவர்கள் மீது 3 வழக்கு இருக்கு. ஒரு வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு. 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததற்கு அமைச்சர் பதவி போயிருச்சு. இன்னைக்கு 1 மாதத்துக்குள்ள ஒரு ஜெயிலுக்கு போவார். இது முதல் வழக்கு, தீர்ப்பு வந்துருச்சு. 2வது வழக்கு பொன்முடி அவர்கள் மீது 2006 11 வரை அமைச்சராக இருந்த பொழுது செம்மண் கடத்திய வழக்கு. கம்பெனிக்கெல்லாம் இவர் லைசன்ஸ் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாருன்னு போடப்பட்ட வழக்கில் 2வது குற்றவாளி யாருன்னா உங்க எம்பி. குற்றவாளி 1 தந்தை பொன்முடி, 2வது குற்றவாளி கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி. எனக்கு எம்பி வீட்டில இருந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. அந்த கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சுன்னா அப்பா பதவி இல்ல பையன் பதவியும் போயிடும். ஆனால் கள்ளக்குறிச்சியினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும் 6 மாசம் இருக்கும்போது தேர்தல் நடக்க மாட்டாங்க. 6 மாதம் இருந்ததுன்னா 6 மாதம் முடிந்து தேர்தல் நடத்தப்பட வைக்கிறோம். அதனால் சகோதர ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க ஐயா, திமுக காரங்களுக்கு வர்றேன். அதனால் சகோதர சகோதரிகளே, ஒரு பிரயோஜனம் இல்லாத, மக்களுக்கு சேவை செய்யாத, ஏழை மக்களுக்கு உதவாத பொன்முடி அவர்களுடைய மகன், நான் ஏன் எம்பி பேரை சொல்லி நாங்க ஐயா பேரை சொல்வதற்கு அவருக்கு தகுதி இல்லைங்க. அதனாலதான் பொன்முடி மகன் என்கின்ற வார்த்தையை சொல்ல. இந்த ரோட்ல நடந்து போனோம் நாங்க ஐயா, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு பேரையும் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும், விவசாயியா இருந்தாலும் சரி, அண்ணே நான் கூலி வேலை செஞ்சாலும் சரி, அண்ணே நான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்கறனாலும் சரி, அண்ணே நான் டீ கடையில் பஜ்ஜி போறனாலும் சரி, அண்ணே நான் ஆட்டோ ஓட்டுறனாலும் சரி, அண்ணே நான் அரசியல் கட்சியில் ஒரு தொண்டனா இருக்கிறனாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் கூட உங்கள் தனித்திறமையில நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா உங்கள் தொகுதியினுடைய எம்பி எந்த திறமை இல்லாம ஒரு அமைச்சரனுடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு அடையாளத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அதை நீங்க முறியடிக்கணும் ஐயா. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் தாய்மார்களும் நீங்கள் அதை முறியடிக்க வேண்டும். உங்களுக்கு உழைக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி மோடி ஐயாட்ட நேரா போய் சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து பேசுற தகுதி இருக்கக்கூடிய எம்பி உங்களுக்கு இருக்கு. அப்பதாங்க என் வளர்ச்சி வரும். இதை தாண்டி பிரதமர் சொன்னாரு, இன்னைக்கு உலகம் முழுக்க என்னுடைய முதல் வேலை, முக்கியமான வேலை என்னன்னா தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வது என்னுடைய முக்கியமான வேலையாக வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோலை வைத்திருக்கின்றோம். திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறோம். தம்பி இங்க நின்றுட்டு இருக்கார். இப்பதான் காசி தமிழ் சங்கத்துக்கு உங்க ஊர்ல போயிட்டு வந்த ஒரு தம்பி வரும்போது சொன்னார், அண்ணே நான் காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிட்டு வந்தேன். தமிழ்நாட்டிலிருந்து 2500 சகோதர சகோதரிகளை காசிக்கு அழைத்து சென்று காசியிலே தமிழுக்காக விழா எடுக்கின்றார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்துகின்றார். திமுக காரங்க யாராச்சும் மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால், மோடி அவர்கள் ஹிந்தியை திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு வைக்க கூடாதுங்க. மோடி ஐயா இந்தியா முழுவதும் தமிழை திணிக்கிறார் குற்றச்சாட்டை வைக்கணும். தமிழை படிங்கிறார், திருக்குறளை படிங்கிறார், கம்பராமாயணத்தை படிங்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எங்க போய் பேசுறாருன்னா ஐநா சபையில பேசுறார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர், நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர். இங்க திமுக காரங்க இருக்கிறாங்க, இவங்களும் தான் தமிழை வளர்த்தி இருக்கிறாங்க. நீங்க அடுத்த முறை திமுக அமைச்சர் எம்எல்ஏ வந்தா 10 திருக்குறளை சொல்லுங்க மட்டும் கேளு. 70 வருஷமா நம்முடைய தாய்மொழியை வச்சு அரசியலை ஓட்டிட்டீங்களே,
ஒரு 10 திருக்குறளை பிழை இல்லாம சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனா நீங்க கேட்டா கேட்காதீங்க, ஏன்னா தொகுதி பக்கம் அவங்க வரணும். இந்த கேள்வி கேட்டா தொகுதி பக்கம் வராம ஓடிடுவாங்க. இவர்கள் தமிழை வளர்த்ததும் நாம் பார்த்தோம். பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தாய்மொழியை வளர்ப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் சகோதர சகோதரிகளே, எந்த காரணத்திற்கும் கூட திமுக சொல்லுகின்ற எந்த பொய்க்கும் கூட நீங்கள் செவி சாய்க்காமல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த 400 எம்பிக்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் வரும் பொழுது அதில் 39 எம்பிக்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் வர வேண்டும் என்பதையும் சொல்லி, ஐயா வரும்பொழுது பெரிய ஐயா இருக்கிறார். மின்சார கட்டணத்தை திமுக காரங்க ஆட்சியில 6 பைசால இருந்து 8 பைசாக்கு உயர்த்திய பொழுது இந்த பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. பெருமாநல்லூர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அங்கிருந்து வரிசையா இருக்கிறாங்க. அதிலே ஆத்தூரை சார்ந்த நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க. பாருங்க, இவங்க எல்லாம் விவசாயிகளுடைய தோழன் என்று சொல்லுகின்றால், அதுவும் கூட ஆத்தூர்ல இன்னைக்கு அவங்களுக்கு நினைவு கம்பம் வைத்திருக்கின்றோம். அதுவும் திமுகவினுடைய கோரமான ஆட்சி நடந்திருக்கு. சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டதுல ஆத்தூர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் பாடுபட்டு இருக்கிறாங்க ஐயா. ஏகப்பட்ட பேர் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட ஒரு பெரிய பட்டியலே ஆத்தூர்ல இருக்கு. ஆத்தூர் எப்பொழுதும் கூட தேசியத்தின் பக்கம், எப்பொழுதும் கூட ஆன்மீகத்தின் பக்கம். இந்த முறை தேசியமும் ஆன்மீகமும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் பக்கம் ஆத்தூர் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு.